Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 148 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.87% நெகட்டிவ்ல 16,858ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 599 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.56% நெகட்டிவ்ல 37,759ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரொம்ப நாள் ஃபால் ஆனதுக்கு அப்புறமா நேற்று ஓரளவுக்கு ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு F&O எக்ஸ்பைரின்றதுனால வோலட்டிலாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரைடே ஆர்பிஐயோட எம்பிசி மீட்டிங், அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கோட அவுட்கம் வரும். அண்ட் அந்த மீட்டிங்கில் மோஸ்ட்லி ரெப்போ ரேட்டுன்றது 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை ரெப்போ ரேட் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸை விட கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக இருக்கும். நிஃப்டி 50யோட இமிடியேட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16,800 லெவல்ஸில் இருக்குது. ஸோ அந்த 16,800 லெவல்ஸை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அது ஃபர்தர் டவுன் சைடு ட்ரிகர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அடுத்து டொரண்ட் ஃபார்மாவோட அப்டேட்டை பார்க்கலாம். டொரண்ட் ஃபார்மா கம்பெனி குராஷியோ ஹெல்த் கேர்ன்ற கம்பெனியோட 100% ஸ்டேக்கை 2000 crores அக்வயர் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட்ல என்ட்ரா இருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த குராஷியோ ஹெல்த் கேர்ன்ற கம்பெனிக்கு காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜின்ற செக்மெண்ட்ல ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த அக்வேஷன்னால டொரண்ட் ஃபார்மா கம்பெனி காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி ஸ்பேஸ்ல லீடர் ஆவாங்க. அண்ட் டெர்மட்டாலஜி செக்மெண்டோட லீக் ஆஃப் டாப் 10 பிளேயர்ஸ்ல என்டர் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் அடுத்து 1 monthக்குள்ளேயே க்ளோஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டீலை பற்றி சிட்டி சில அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குராஷியோட டீலுன்றது ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அண்ட் எர்னிங்ஸை டைல்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் சிட்டி டொரண்ட் ஃபார்மாக்கு நியூட்ரல் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 1700 கொடுத்துருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டொரண்ட் ஃபார்மோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டொரண்ட் ஃபார்மோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.58% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எல்என்டியோட அப்டேட்டை பார்க்கலாம். எல்என்டியோட சப்சிடரி கம்பெனியான எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பில்டிங்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக சிக்னிஃபிகண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்என்டியோட டெஃபினேஷன் படி சிக்னிஃபிகண்ட் கான்ட்ராக்ட்னா அது 1000 to 2500 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ்ன்றது அஸ்ஸாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இபிசி மாடல்ல அஸ்ஸாம்ல புது மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலை கட்டுறதுக்கான ஆர்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல கம்பெனிக்கு பிரஸ்டீஜியஸ் கிளைண்ட் கிட்ட இருந்து பெங்களூருல கமர்ஷியல் ஆஃபீஸ் ஸ்பேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான ஆர்டர்ஸும் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு எல்என்டியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு மார்னிங் எல்என்டியோட ஷேர் பிரைஸ் பாசிட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.31% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இண்டஸ் டவர்ஸ் அண்ட் வோடஃபோன் ஐடியா ரிலேட்டடாக சோர்சஸ் கிட்ட இருந்து சில அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். மண்டே அன்னைக்கு இண்டஸ் டவர்ஸோட போர்டு மீட் பண்ணப்போ வோடஃபோன் ஐடியா பே பண்ணாமல் இருக்கிற டியூஸ் ரிலேட்டடாக கன்சர்ன்ஸை ரைஸ் பண்ணதா சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இண்டஸ் டவர்ஸோட போர்டு வோடஃபோன் ஐடியாவை இமீடியட்டா பாஸ்ட் டியூஸை ரீபேமெண்ட் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறதாவும் அண்ட் அப்படி டியூஸை பே பண்ணாமல் இருந்தாங்கன்னா வோடஃபோன் ஐடியா கொடுக்குற நெட்வொர்க் சர்வீஸை க்ளோஸ் பண்ணுவோம்னு வார்னிங் கொடுத்ததா சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஈவன் இனிமேல் ரெகுலர் பேமெண்ட் பண்ணுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணதாவும் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ வோடஃபோன் ஐடியா இண்டஸ் டவர்ஸ்க்கு பே பண்ண வேண்டிய டியூஸை பே பண்ணலன்னா நவம்பர்ல இருந்து வோடஃபோன் ஐடியா டவரோட ஆக்சஸை லூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா போத் வோடஃபோன் ஐடியாக்கும் இண்டஸ் டவர்ஸ்க்கும் நெகட்டிவான அப்டேட்டாக இருக்கு. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா வோடஃபோன் ஐடியாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வோடஃபோன் ஐடியாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.64% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே இண்டஸ் டவர்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இண்டஸ் டவர்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.07% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாடா மோட்டார்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் கம்பெனி டியாகோன்ற பிராண்ட்ல இவி வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இவி வெஹிக்கிள் தான் இந்தியாவோட பேசஞ்சர் செக்மெண்ட்ல இருக்கிற மோஸ்ட் அஃபோர்டபுள் அண்ட் சீப்பஸ்ட் இவி வெஹிக்கிள்னு சொல்லலாம். அதாவது இந்த காரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8.49 lakhsல இருக்கு. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சுன்றது மேக்ஸிமம் 11.79 lakhs வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டாடா மோட்டார்ஸ் இவி செக்மெண்ட்ல லான்ச் பண்ணதுலேயே இது 5th கார் லான்ச்னு சொல்லலாம். அண்ட் ஓவரால் இவி செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் லீடராக இருக்காங்க. அண்ட் 2027க்குள்ள டாடா மோட்டார்ஸ் 10 இவி வெஹிக்கிள் லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த லான்ச்லேயே அந்த டார்கெட்டோட 50% அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த டியாகோ இவி வெஹிக்கிளோட புக்கிங்ஸ்ன்றது அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டெலிவரி ஜனவரி 2023லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மோஸ்ட் அஃபோர்டபுள் இவி வெஹிக்கிளோட லான்ச்க்கு அப்புறமா புக்கிங்ஸ் அண்ட் இவி வெஹிக்கிளோட பெனிட்ரேஷன்ன்றது இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கறதா சொல்லியிருக்காங்க.
எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வரைக்குமே ஷேர் பிரைஸ் பாசிட்டிவாக இருந்திருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.08% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து என்டிடிவியோட அப்டேட்டை பார்க்கலாம். நேற்று செபி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்டிடிவியோட ரீசெண்ட் சேட் ஆர்டருக்கு அகெயின்ஸ்டாக அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இஷ்யூவில் இனிஷியலாக செபி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அரௌண்ட் 2009-10ல் என்டிடிவி வந்து விசிபிஎல்ன்ற கம்பெனி கிட்ட லோன் அக்ரிமெண்ட்டை போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த லோன் அக்ரிமெண்ட் படி என்டிடிவியோட கண்ட்ரோல்ன்றது விசிபிஎல் கம்பெனிக்கு போகும்னு செபி ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சேட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்டிடிவி அண்ட் விசிபிஎலோட லோன் அக்ரிமெண்ட் படி எந்த ஒரு இன்டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கண்ட்ரோலும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சேட்டோட ஆர்டருக்கு அகெயின்ஸ்டா இப்போ செபி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த செபியோட ஆர்டரோ இல்லை சேட்டோட ஆர்டரோ யாருக்கு ஃபேவராக இருக்குது யாருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னு பார்க்குறப்போ செபியோட ஆர்டர் என்னவோ என்டிடியோட கண்ட்ரோல்ன்றது லோன் அக்ரிமெண்ட் படி விசிபிஎல் கம்பெனிக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்குறப்போ இது அதானிக்கு ஃபேவராக இருக்குது. அண்ட் அதுவே சேட் ஆர்டர் என்னவோ எந்த ஒரு இன்டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கண்ட்ரோலும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து என்டிடியோட ப்ரமோட்டர் அண்ட் ஃபவுண்டரான ராதிகா ராய் பிரணாய் ராய்க்கு ஃபேவராக இருக்குது. எனிவே இப்போ செபி வந்து சேட் ஆர்டருக்கு அகெயின்ஸ்டா அப்பீல ஃபைல் பண்ணதுனால இதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே என்டிடியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5% ரைஸ் ஆகி அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணிருக்கு. ஓகே, அடுத்து காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பெங்களூருவோட ஓல்டு ஏர்போர்ட் ரோடுக்கு நியராக இருக்கிற இந்திரா நகரில் அரௌண்ட் 7 ஏக்கர்ஸ் லேண்ட் பார்சல் அக்வயர் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வழியா 750 crores வர்த்துள்ள புக்கிங் வேல்யூ பொட்டன்ஷியல் இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறதாவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் என்னவோ பாசிட்டிவான அப்டேட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரைடே ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்க்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணும். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட ஷேர் பிரைஸ் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே நல்லாவே பாசிட்டிவாக இருந்திருந்தாலும் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் ஃபால் ஆகி எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.06% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கும் என்னோட பொசிஷனில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அதாவது எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை அண்ட் வேறு எந்த ஒரு புது பொசிஷன்லையும் என்ட்ரி ஆகலை. ஓகே, அடுத்து கிருஷ்ணா டயக்னோஸ்டிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். கிருஷ்ணா டயக்னோஸ்டிக்ஸ் வந்து ரீட்டைல் ஹெல்த் கேர் சர்வீஸில் என்ட்ரு ஆகிறதுக்கு அக்ராஸ் இந்தியா புதுசாக 600 டயக்னோஸ்டிக் சென்டர்ஸை லான்ச் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சென்டர்ஸில் ரொட்டீன் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டையும் தாண்டி ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸையும் ஆஃபர் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த புது சென்டர்ஸ் எல்லாமே அசட் லைட் மாடலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் சின்ன சின்ன லேப்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு கிருஷ்ணா டயக்னோஸ்டிக்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ மார்னிங் எல்லாமே நெகட்டிவாக இருந்த ஷேர் பிரைஸ் வந்து இந்த அப்டேட் வந்ததுமே சடனாக ரைஸ் ஆகி எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.07% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா பார்க்குறப்போ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2772 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஏஎஸ் வந்து கிட்டத்தட்ட 2544 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைர் ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 16,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டோட எக்ஸ்பைர் ரேஞ்சுன்றது கொஞ்சம் வைட் ரேஞ்சாகவே இருக்குது. அதாவது 16,500 இருந்து 17,500 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனிவே அடுத்தடுத்த நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க.
அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸ்ல கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்ல கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பத்தி அதோட பாஸ்ட் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பத்தி ப்ரீவியஸா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.